ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மீண்டும் இன்னைக்கு மகிமைப்படுவதாக. தேவனுடைய மகிமைக்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். We are created in the image of God and for the glory of God. தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டோம், தேவனுடைய மகிமைக்காக படைக்கப்பட்டோம். ஆண்டவர் நம்மை படைத்தார். நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். எனக்கு ஆண்டவர் பிடிச்சிருக்கு, அற்புதம் செய்தாரு, என் தேவைகளை சந்தித்தாரு, என் வியாதியை நீக்கினாரு, அதனால நான் சபைக்கு வருகிறேன். ஆனால் நீங்க ஒரு வசனம் படிச்சீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்த உடனே நம்ம செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டியது என்ன? மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல, மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடந்தாள். 1:30. அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? மார்க்கு 1:30. சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அது வரைக்கும் எழுதியிருந்தா போதும் இல்ல? ஜுரமா இருந்தாங்க, இயேசுநாதர்கிட்ட சொன்னாங்க, இயேசு அவளை சுகமாக்கினார். அதுதானே கதை. ஆனா அதுக்கு பிறகு இன்னொரு வரி இருக்கு அந்த வசனத்துல, படிங்க. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. அதுதான் தேவன் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதுதான் பணிவிடை, அதுதான் சேவை, அதுதான் சேவை. அதைத்தான் ஊழியம் என்கிறோம். ஊழியம் என்றவுடன் பாஸ்டர், ஊழியக்காரங்க, சபை, சர்ச்சை நடத்துறது என்றுதான் நினைக்கிறோம். மத குருக்கள், பிரீஸ்ட், பாஸ்டர்ஸ், அந்த கண்ணோட்டம் நமக்கு வந்துருது. ஊழியம் என்ற வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என்னுடைய ஊழியக்காரர். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, they are my ministers. நம்ம ஊழியர்கள், நம்மளுடைய கண்ணோட்டமே ஒரு பாஸ்டரை பார்த்தா ஊழியக்காரர் சொல்லும், அவர் ஊழியக்காரருங்க. ஆனா ஆண்டவர் நம்ம எல்லாருமே ஒரு ஊழியக்காரராகத்தான் பார்க்கிறார். நம்ம எல்லாருமே ஊழியம் செய்யத்தான் அழைத்திருக்கிறார், படைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். we are created and we are invited. we are called. we are called with a purpose. we are called with a purpose of God, a plan of God. நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் நம்மை அழைத்திருக்கிறார். படைக்கப்பட்டதும் ஒரு நோக்கத்தோடு, நம்மை அழைத்ததும் ஒரு நோக்கத்தோடு. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறல் ஆக்குவேன். அழைத்த போது ஒரு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கொடுத்தார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம சபையில கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். everyone has a job in the church. எப்படி இந்த சரீரத்துல ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு வேலை இருக்கோ, அத மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன வேலை? ஆண்டவர் எனக்கு என்ன வேலை வச்சிருக்கிறாரு? அவள் ஜுரமாய் கிடந்தாள். இயேசுவிடம் சொன்னார்கள், உடனே அவர் சுகமாக்கினார். சூப்பர். அதோட முடியாம அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அந்த பணிவிடை என்பதுதான் சேவை. அந்த பணிவிடை என்பதுதான் ஊழியம். ஒவ்வொருவருக்கும் ஊழியம் வித்தியாசமா இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஊழியம் வித்தியாசமா இருக்கிறது. ஒவ்வொருவருடைய சேவை வித்தியாசமானது. ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது வேறு வேறு விதங்கள். எல்லாமே ஒன்று போல அல்ல. ஒவ்வொரு வேலையும் வித்தியாசமான வேலைகள். அந்த வித்தியாசமான வேலையை ஆண்டவருக்காக நம்ம செய்கிறோம். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஆண்டவர் நம்மை அழைத்தது ஒரு வேலையோடு தான் அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாகவே இந்த பூமியில
நம்ம எல்லாரும் நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் தரணும். we are in a receiving spirit, not giving spirit. நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற மனநிலையில தான் வாழ்றோம். எனக்கு எல்லாம் ஆண்டவர் தரணும், எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும். சோ இந்த பூமியில வாழ்கிற நாள் எல்லாம் என் வாழ்க்கை முழுவதும் எதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளலாம், what all I can achieve, acquire, எதெல்லாம் நான் எதை சேர்த்துக்கலாம், எதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், எதெல்லாம் நான் சேகரிக்கலாம் எண்ணத்திலேயே வாழ்கிறோம். ஆனால் அதுவல்ல நோக்கம். இயேசு கிறிஸ்து பூமியில வந்ததின் நோக்கம் மார்க் 10:45, மார்க் 10:45, ப்ளீஸ் ரீட். மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி, அப்படின்னா எனக்கு மத்தவங்க சேவை செய்யணும்னு எண்ணத்துல வராம, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக கொடுக்கவும், செய்யவும் கொடுக்கவும், செய்யவும் கொடுக்கவும், ஊழியம் செய்யவும் ஜீவனை கொடுக்கவும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இயேசுவின் நோக்கம். அப்ப ஆண்டவர் வந்தது நோக்கமே அவர் ஊழியம் செய்ய. அதேதான் நம்ம மேலே வச்சிருக்காரு. அதே போலதான் நாமும் ஊழியம் செய்யவும் ஜீவனை கொடுக்கவும். இதை விளக்குற அருமையான வசனம் இருக்கு. 1 யோவான் 3:16. நம்ம இந்த நாட்டில் திரும்ப திரும்ப சில வசனங்களை படிக்கிறோம். again and again we are repeatedly reading the words. 1 John chapter 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அவர் கொடுத்ததினால அன்பு இன்னதுன்னு அறிந்திருக்கிறோம். அதோட நிறுத்தல வசனம். நாமும் சகோதரருக்காக கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அவர் கொடுத்தார். யோவான் 3:16. நாமும் கொடுக்கணும். 1 யோவான் 3:16. யோவான் 3:16 எவ்வளவு முக்கியமோ அதை போல 1 யோவான் 3:16 ரொம்ப முக்கியம். யோவான் 3:10 நமக்கு தெரியும். God gave. At the same time God wants us to give. நாம் கொடுக்கணும். அழகா யோவான்ல சொல்றாரு, ஆண்டவருக்கு நம் இதயத்தை கொடுக்கணும், முழு அன்பை கொடுக்கணும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு சிந்தையோடும் உன் அன்பு அவருக்கு கொடு. அவரை நம்ம நேசிக்கிறோங்கிறத எப்படி காட்டுறோம்? இல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம், இப்படி எல்லாம் ஜபங்களுக்கு வருகிறோம். வீட்டுல இருந்தே நீங்க சாமி கும்பிட்டா போதாதான் எத்தனை பேர் நம்மகிட்ட கேட்பாங்க. வீட்டுல இருந்தே போதாதா? காலையில போறீங்க, சாயந்தரம் போறீங்க, என்னங்க எப்ப பார்த்தாலும் அப்படியே சச்சுன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி எல்லாம் உங்களை பத்தி எதுவும் சொல்றாங்களா? நீங்க சர்ச்சு பக்கமே போறது இல்லையான்னு கேக்குறாங்களா? சர்ச்சுக்கு அடிக்கடி ஓடுறீங்களான்னு கேக்குறாங்களா? பாக்கியவான்கள் அல்ல, சொல்லுங்க. நல்ல பேர் எடுத்திருக்கீங்க. சர்ச்சுக்கு ஓடி போறீங்களான்னு கேக்குறாங்களா? நல்ல பேர் தான், சபைக்கு தானே போறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். அப்படின்னா கடனு நான் கொடுத்துதான் ஆகணும். ஒருத்தட்ட 10,000 ரூபாய் வாங்கின கண்டிப்பா கொடுத்துதானே ஆகணும். அத மாதிரி சேவை செய்வது கடன், நான் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். சர்வீஸ் இஸ் a debt. சேவை ஒரு கடன். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பா சேவை செய்யணும். அதான் அழகான வசனம். கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன், அல்ல கண்ட சகோதரனுக்கு உதவி செய்யாதவன், கண்ட சகோதரனை நேசிக்காதவன் காணாத ஆண்டவர் எப்படி நேசிக்க முடியும்? அது இன்டர்லிங்க்டு. ஆண்டவருடைய நேசமும் மனுஷன் மேல இருக்க நேசமும் பிரிக்க முடியாது. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா மனிதர்களை நேசிப்போம். இந்த ரெண்டு அன்பும் இணைந்தது, பின்னி பிணைந்தது. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற மத்த மக்கள் மேல எனக்கு அக்கறை இல்லாம வாழ முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அப்ப ஆண்டவர் இப்படி அவருக்கு சேவை செய்யவே நம்மை வடிவமைத்தார், நம்மை படைத்தார். அவருடைய மகிழ்ச்சிக்காக படைத்தார்னு சொன்னேன், அவருடைய குடும்பத்திற்காக படைத்தார் சொன்னேன். ஒரு குடும்பம் அவசியம்.
குடும்பத்தில் இருக்கும் போதுதான் நம்ம குணங்கள் தெரியும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பாவோட ஒரு வீட்டுல வாழும்போது வேற யாருக்கு நம்மளை பத்தி தெரியாதோ அங்க கேட்டா தெரியும் இல்ல. வெளியில எல்லாம் நல்ல பேர் எடுக்கலாம், நம்ம வீட்டுல தான் நம்மளை பத்தி தெரியும். அங்கதான் நம்மளை ஆண்டு சரி பண்றார். அப்ப சபை என்பது ஒரு குடும்பம். சபை என்கிற குடும்பத்துல நம்மளை வச்சு நம்ம சுவாபங்களை சரி பண்றாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. வெறும் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஜீவனை கொடுத்தாரா? இல்ல. நம்ம சுவாபங்களை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றது அவருடைய பெரிய நோக்கம். பெரிய நோக்கம், அல்டிமேட் கோல் அதுதான். நம்ம சுவாபங்களை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றது, நேசிக்க முடியாதவங்களை நேசிக்க வைக்கிறது, அன்பு காட்ட முடியாதவங்ககிட்ட அன்பு காட்ட வைக்கிறது, மன்னிக்க முடியாதவங்களை. பைபிள்ல உதாரணங்கள்லாம் பாருங்களேன். மன்னிக்க முடியாதவங்களை மன்னிக்க, இப்படியெல்லாம் ஆண்டு நம்மளை பழக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு வசனங்கள் வாசிக்கிறீங்களா? எபேசியர் 2:10. ஒருத்தர் எபேசியர் 2:10, இன்னொருத்தர் எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசையர் 3:23, இன்னொருத்தர் எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 1:9 ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது நற்கிரியைகளை செய்வதற்கு. We are created for good works. நற்கிரியைகளை செய்வதற்கு தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறானா? ஆமா, he is a new creature. If anyone is in Christ, he is a new creature. பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம். ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை கொண்டு வந்தது ஒரு புது வாழ்க்கை, நியூ லைஃப் ஸ்டைல், புது வாழ்க்கை, புது விதம். என்ன செய்யணும் அதை நம்ம கற்றுக் கொடுக்கிறார், நம்முடைய நோக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்.